அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தொல்லியல் துறை சார்ந்து மிக தமிழகத்தினுடைய தொன்மைகளை இன்னைக்கு எடுத்துரைத்திருக்கக்கூடிய ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தற்பொழுது நம்மளுடைய செங்காந்தல் சோழன் பதிப்பகம் அரங்கன் 92ல இன்னைக்கு நம்மளுடைய தளத்துல நிக்கிறத நமக்கு எல்லாம் பெருமையா நினைக்கிறோம். இன்றைக்கு கலைக்காவிரி கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய ஆணிரை செல்வன், அதாவது சதீஷ்குமரன் என்கிற ஆணிரை செல்வன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தாடி முளைத்த நெடுமனையை தற்பொழுது நம்மளுடைய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட அதனை கவிஞர்கள் என்று போட்டக்கூடிய உயர்ந்த தளத்திலே வழங்கக்கூடிய கலியமூர்த்தி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை இந்த செங்காந்தல் சோழன் பதிப்பகம் ஒருங்கிணைத்து வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தற்பொழுது ஐயா அவர்கள் நூலை வெளியிட கலியமூர்த்தி ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். உலகில் ஒரு ஆழமான ஒரு தடத்தினை தமிழகத்தில் லால்குடி பகுதியில் இருந்து ஏறக்குறைய கொள்ளிடம் ஆற்றினுடைய கரையில் இருந்து பிறந்திருக்கக்கூடிய அந்த கரையை வலுப்படுத்தக்கூடிய ஆங்கரை என்கிற அந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு பைரவியாக, அந்த கரையை காக்கின்ற பைரவியாக இன்னைக்கு தமிழகமெங்கும் கவிதை உலகத்துக்குள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர், எழுத்தாளர் மகிழ்ந்தமிகு நம்மளுடைய ஐயா ஆங்கரை பைரவி ஐயா எழுதிய தனிமை நேரத்து தூண்டில்காரன் என்கிற அழகு பொருந்திய அந்த நூலினை தற்பொழுது நம்மளுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக நாயகனாக பார்க்கப்படக்கூடிய நம்மளுடைய ஐஏஎஸ் அதிகாரி, குறிப்பாக ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். அதை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வலர் அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய நண்பரும் கூட ஐயா அவர்கள் சௌமா இலக்கிய கழகத்தினை கட்டி இன்னைக்கு இப்படி எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் விருதினை வழங்கி வரக்கூடிய பெருந்தகை அவர்கள். தொடர்ச்சியாக இவர்களை போன்ற எழுத்தாளர்கள் அல்லது பதிப்பகத்தார்கள் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு போற்றுகின்ற வகையில் வாழ்கின்ற அண்ணன் அவர்களை நூலை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். மேலும் இலக்கிய உலகத்தில் மணப்பாறை மட்டும் இல்லாமல் திருச்சி எழுத்து உலகில் தன்னை தளம்பதித்து வருகின்ற கூடிய ஆற்றல் மிக்க பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வருகை செங்காந்தல் சோழன் பதிப்பகத்திற்கு பெருமையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய வெளியீடுகள் இவ்வளவு பெரிய ஆளுமைகளின் வழியாக வெளியிடுவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தற்பொழுது ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட அண்ணன் சௌமா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். தனிமை நேரத்து தூண்டில்காரன் என்னும் நூலை தற்பொழுது ஐயா அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஐயா சௌமா ராஜரத்னம் ஐயா அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆணிரை செல்வன் வெளியிட்டிருக்கக்கூடிய தாடி முளைத்த நெடுமனையினுடைய நூலை பெற்றுக்கொண்ட கவிஞர் கலியமூர்த்தி ஐயா அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை நல்குவார். எனக்கு உடன் பிறந்த தம்பி இல்லையே என்கிற குறையை போக்க வந்த உடன்பிறவா தம்பி ஆணிரை செல்வன் என்கிற நம்முடைய சதீஷ், தமிழ் நிலத்தினுடைய குறுக்கும் நெடுக்குமாக நீண்ட தொலைவு நீண்ட காலமாக பயணித்து அன்பு தமிழில், அருமை தமிழில், ஆக்ரோஷ தமிழில் முழங்கக்கூடிய அற்புதமான என்னுடைய கொள்கை தோழன், தமிழ் பற்றும் பெரியாரிய விருப்பமும், தமிழ் சமூகத்தில் பெண்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்கிற உக்கிரமும் கொண்ட ஒரு அற்புதமான படைப்பாளி. அவனுடைய நூலை பெற்றுக்கொள்வதில் ஒரு சகோதரனாக நான் பெருமைப்படுகிறேன். ஒரே ஒரு கவிதையை அடையாளமாக, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற அடிப்படையில் ஒரு மிகச்சிறப்பான கவிதை. அதை சொன்னாலே இந்த புத்தகத்தினுடைய வலிமை உங்களுக்கு தெரிந்துவிடும். நெடும் பனை நான், நெல் வயல் நீ, உன்னை தழுவி வரும் பாடலை பனையோலை பச்சையாய் இசைக்கும் போது உன் வாய்க்காலில் கெழுத்தியாகும் என் மனம். செங்கால் நாரை ஒன்று என் சொல்லை கவ்வி தன் பேடைக்கு இரையாக்கும் வேலை, மருதத்தின் கூடுகளில் நம் காதலின் கவிச்சி வாடை தோழி. ஜோரா விட்டு கை தட்டுங்க. சங்க இலக்கியத்தினுடைய சாரமும் இலக்கிய வடிவமும், அதே நேரம் அதை சமகால இலக்கியத்தோடு சமகால தமிழினத்தோடு இணைக்கிற உக்கிரமும் கைவந்த கவிஞனாக என் இளவல் உருவாகியிருக்கிறான். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தனிமை நேரத்து தூண்டில்காரன் என்கிற கவிதை நூலினை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா சௌமா ராஜரத்னம் ஐயா அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை நல்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆங்கரை பைரவை பற்றி எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். ஒரு நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், சிந்தனையாளர். அவர் எழுதிய புத்தகம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை புத்தகத்தை வெளியிட்டு வைத்து முடிவெடுப்பது என்றால் அவர் உண்மையாகவே
ஐயா ஆங்கரை பாயிரைக்கு இருக்கிற அன்பும் அவருக்கு அவர் மேல் இருக்கிற அக்கறையும் தான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அவருடைய கவிதைகள் பேசுகின்ற கவிதைகள், எல்லோரோடும் பேசப்படுகின்ற கவிதைகள், அந்த வகையிலே கற்றுக்கொள்ளும் வரை தோளில் இருந்து குழந்தை, நடக்க தொடங்கிய பிறகு திரும்பி பார்க்கவே இல்லை, சுமந்தவரையும் பாதையையும் என்கின்ற இந்த கவிதை மிக சிறப்புக்குரிய ஒரு கவிதையாக பார்க்கின்றேன். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. இதுதான் உலகியலும் கூட அந்த வகையில அவற்றை மிக அழகாக வடித்திருக்கின்றார். அவர்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னொன்னு எங்க இந்த பதிப்பகத்தார் இருக்காரு, எங்க ஊர்க்காரரு. ஆமா, எங்க பள்ளிக்கெல்லாம் நிறைய வந்து பேச்சு மாணவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அவரு வந்து இயல்பாகவே வந்து தமிழ் மீது ஆர்வம், சிறந்த எழுத்தாளர், கவிதையாளர். அதற்கப்புறம் வந்து இந்த தற்காப்பு கலையை வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு பதிப்பகத்தை வைத்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கணும். தற்பொழுது தாடிமலைத்த நெடும்படையினுடைய ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஆணிரை செல்வன் அவர்கள் ஏற்புரை நல்குவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்படியே திருச்சி புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டு நிறைவு நாளில் ஞாயிறு போற்றுதும் என்று நம்முடைய தமிழ் மரபு குறிப்பிட்டதற்கெனக உள்ளபடியே இந்த ஞாயிறு மாலை மிகப்பெரிய கொண்டாட்ட மாலையா இருக்கிறது. காரணம், வைகை வெளி, சிந்து வெளி முதல் வைகை வெளி வரை என்கின்ற ஒரு பண்பாட்டு பயணத்தை ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்துக்கும் அறிமுகப்படுத்தி தெற்கே இருக்கிற வள்ளுவனை திரும்பி பார்க்க வைத்த எங்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை ஐயாவுடைய கரங்களில் நாங்கள் பெற்றிருப்பது மிகப்பெரிய நற்பெயராக பார்க்கிறோம். உள்ளபடியே ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த அளவில் பங்கேற்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய ஏற்புரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் மீண்டும் வருவதற்கும் ஐயா தான் காரணம். என்னுடைய எழுத்து அதை நோக்கி நகரும், சோர்ந்து விடாத சொல்ல அளவுக்கு எனக்கு உற்சாகப்படுத்துகிறேன். ஐயா அவர்களின் ஆதரவோடு என்னுடைய படைப்புகள் தொடரும். நன்றி. வேற ஒன்று சொல்வதற்கு வார்த்தைகளில். நூலினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் IAS அதிகாரி அவர்கள் தற்பொழுது 2 நூல்களுக்குமான வாழ்த்துறையும் சிறப்புரையும் வழங்கி சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் திருச்சி புத்தக கண்காட்சிக்கு வருவது என்று முடிவு செய்தவுடன் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று ஆங்கரை பைரவியும் ஆணிரை செல்வன் இருவரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் இங்கிருந்து செங்காந்தல் பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 பேருமே எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள். அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வகையில் வந்து இந்த பகுதியில் நான் அடிக்கடி வர்ற ஊராயிடுச்சு. இப்போ திருச்சி, நான் வேற ஊருக்கு போகிறத விட அதிகமாக திருச்சிக்கு வர்றதா அதிகமாகிடுச்சு. திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதியிலேயே நான் தொடர்ந்து மணப்பாறை அன்றைக்கி போயிட்டு வந்தேன். அது இந்த பகுதியில் பயணம் பண்ணுறேன். இது ஒரு இலக்கிய தலைநகரம் மாதிரி திருச்சி வளர்ந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒரு உரை நிகழ்த்திட்டு போகும்போது இந்த 2 புத்தகங்களையும் வெளியிடுவதுங்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த 2 நூலாசிரியர்களும் வாழ்வில் திறம்பட வர வேண்டும், அவருடைய படைப்பிலக்கியமும் வளர வேண்டும் என்று அவர்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். செங்காந்தல் சோழன் பதிப்பகத்தின் சார்பாக இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய தனிமை நேரத்து தூண்டில்காரன், தாடிமலைத்த நெடுமடை என்கிற 2 நூல்களையும் ஆளுமை மிக்க நம்மளுடைய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா வெளியிட கலியமூர்த்தி ஐயா அவர்களும் ஐயா சௌமா ராஜரத்ன ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், எழுத்தாளர்கள், வாசகர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.